வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிலோஷன். காசா பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அதை கைப்பற்றி மேம்படுத்தும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திடீர் அதிரடி திட்டம் பெரும் தடைகளை எதிர்கொள்கிறது. ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் 15 மாத போர் காசாவின் பெரும்பகுதியை வாழ தகுதியற்றதாக ஆக்கிய பின்னர் தங்கள் தாயகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றும் முயற்சியாக இதுபோன்ற திட்டங்களை பாலஸ்தீனியர்கள் மற்றும் பலர் கருதுகின்றனர். பெரிய அளவிலான சர்வதேச ஆதரவை கொண்டு ஒரு பாலஸ்தீனிய நாட்டுக்கான அவர்களின் பல தசாப்த கால போராட்டத்தை கலைக்கும் முயற்சியாகவும் இது பார்க்கப்பட்டது. எகிப்து மற்றும் ஜோர்டான் உட்பட அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் சமாதானமாக இருக்கும் அமெரிக்க நட்பு நாடுகள் கூட இத்தகைய திட்டங்களை கண்டித்துள்ளன. அத்துடன் அதிக அளவில் பாலஸ்தீனிய அகதிகளை உள்வாங்க வேண்டும் என்று ட்ரம்பின் பரிந்துரையை முழுமையாக நிராகரித்துள்ளன. சவுதி அரேபியா ட்ரம்ப் தமது திட்டத்தை விவரித்து 24 மணி நேரத்திற்குள் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டது. அதன்படி சவுதி அரேபியா ட்ரம்பின் யோசனையை நிராகரிக்கிறது மற்றும் காசா உட்பட பாலஸ்தீனிய அரசை நிறுவாமல் இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்க முடியாது என்பதை மீண்டும் வலியுறுத்தியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று சவுதி அரேபியா இஸ்ரேல் இயல்பாக்க ஒப்பந்தம். ட்ரம்பின் இந்த முன்மொழிவு காசாவில் போர் நிறுத்தத்தை குறைமதிப்புக்குட்படுத்தும். அத்துடன் ஹமாஸின் 2023 ஆண்டு அக்டோபர் 7 போரை தூண்டிய தாக்குதலில் கைப்பற்றப்பட்ட பணிய கைதிகளை தொடர்ந்து விடுவிக்க முடியாத அபாயமும் உள்ளது. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை தரகர் செய்ததற்காக கடன் வாங்கினார், ஆனால் அதன் எதிர்காலம் இப்போது மிகவும் நிச்சயமற்றதாக உள்ளது. பாலஸ்தீனியர்கள் காசாவை தங்கள் தேசிய தாயகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதுகின்றனர். 1967 ஆண்டு மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேலை கைப்பற்றிய பிரதேசங்களான காசா, மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஆகியவற்றில் ஒன்றிணைந்து ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்க விரும்புகிறார்கள். காசாவின் பெரும்பாலான மக்கள் இஸ்ரேலின் தோற்றத்திற்கான 1948 ஆண்டு போரிலிருந்து அகதிகளின் வழித்தோன்றல்களாக உள்ளனர். லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இப்போது இஸ்ரேலில் இருந்து அப்போது வெளியேறினர் அல்லது வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் புதிய இஸ்ரேலின் யூத மக்கள் தொகையை விட அதிகமாக இருந்திருப்பதால் அவர்கள் திரும்ப அனுமதிக்கப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர் பாலஸ்தீனியர்களை மகிழ்ச்சியான நல்ல இடத்திற்கு அனுப்புவதே ட்ரம்பின் இலக்கு என்றால் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள தங்கள் மூதாதையர் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறுகிறார். வெளியேற்றப்படும் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் ஒருவரது நிலத்தில் தங்கியிருக்கும் இலட்சியமே பாலஸ்தீனியர்களின் போராட்டம் மற்றும் சுய அடையாளமாக உள்ளது. கடந்த வாரம் லட்சக்கணக்கானோர் வடக்கு காசாவுக்கு திரும்பியது அதை காட்டும் ஒரு தெளிவான காட்சியாக இருந்தது. வடக்கு காசாவுக்கு திரும்பியவர்கள் அங்கு தமது வீடுகள் இடிபாடுகளாக காணப்படும், அவற்றில் தங்க முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டே திரும்பி சென்றார்கள். காரணம், அது அவர்களது நிலம், அவர்களது தாயகம். மேற்கத்திய ஆதரவு பாலஸ்தீனிய ஆணையம் இஸ்ரேலை அங்கீகரித்து பாதுகாப்புக்கு ஒத்துழைக்கிறது, ஆனால் ட்ரம்பின் முன்மொழிவை கடுமையாக கண்டித்துள்ளது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுடன் சமாதானம் செய்து கொண்ட எகிப்து மற்றும் ஜோர்டான் பாலஸ்தீனியர்களை தங்கள் எல்லைக்குள் குடியேற்றுவதற்கான முன்பு நடந்த முன்மொழிவுகளை பல முறை நிராகரித்துள்ளன. வெளியேறும் பாலஸ்தீனியர்கள் காசாவுக்கு திரும்பி வருவதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர்களும் அஞ்சுகிறார்கள். எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய இரு நாடுகளும் போராடும் பொருளாதாரங்களை கொண்டுள்ளன. அதனால் அந்த நாடுகள் அந்த எண்ணிக்கையிலான அகதிகளை உள்வாங்குவதில் கடினமான சூழ்நிலையை கொண்டிருக்கும். பாலஸ்தீனியர்களை மேல்குடியேற்ற செல்வந்த வளைகுடா நாடுகள் பணம் செலுத்தலாம் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்தார். ஆனால் அது சாத்தியமில்லை என்று அரபு நாடுகள் கையை விரித்து விட்டன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகியவை எகிப்து மற்றும் ஜோர்டானுடன் இணைந்து எந்த பரிமாற்ற திட்டங்களையும் நிராகரித்தன. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட பாலஸ்தீனிய அரசை உருவாக்காமல் இஸ்ரேலுடனான உறவை சவுதி அரேபியா சீராக்காது என்று செப்டம்பரில் தெரிவித்த கருத்தை சவுதி அறிக்கை மீண்டும் வலியுறுத்தியது. ராஜ்யம் அதன் அசைக்க முடியாத நிலைப்பாடு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மற்றும் சமரசங்களுக்கு உட்பட்டது அல்ல என்றார். அமெரிக்காவின் கூட்டாளிகள் மற்றும் எதிரிகளை ஒரே மாதிரியாக அழுத்தம் கொடுப்பதற்கு ட்ரம்ப் இறக்குமதி வரிகள், தடைகள் மற்றும் உதவி வெட்டுக்களை பயன்படுத்தும் நடைமுறையை பயன்படுத்துகிறார். அதனால் நீண்ட காலமாக அமெரிக்க உதவியை நம்பியிருக்கும் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற நாடுகளில் ட்ரம்ப் பொருளாதார அழுத்தத்தை பிரயோகிக்கக்கூடும். ஆனால் அந்த நாடுகள் தங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதுவதை எதிர்கொள்வதில் தங்களுக்கென சிவப்பு கோடுகளை கொண்டுள்ளன. எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு வரலாற்று ரீதியாக உதவிகளை வழங்கிய செல்வந்த வளைகுடா நாடுகள் ட்ரம்பின் எந்த ஒரு பொருளாதார அச்சுறுத்தலையும் குறைக்க முடியும். காசாவின் எல்லையில் உள்ள சினாய் தீபகற்பத்திற்கு பாலஸ்தீனியர்களை பெருமளவில் நகர்த்துவது இஸ்ரேலுடனான அதன் சமாதான ஒப்பந்தத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று எகிப்து ஏற்கனவே எச்சரித்துள்ளது.
அந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் அமெரிக்க செல்வாக்கின் மூலக்கல்லாக உள்ளது. எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகளும் காசா போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸுடன் முக்கிய மத்தியஸ்தர்களாக பணியாற்றியுள்ளன. அத்துடன் அந்த இரு நாடுகளும் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விகாஃப் உடன் இணைந்து போர் நிறுத்தத்தை நீடிக்க முயற்சி செய்கின்றன. காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டம் வரலாற்று ரீதியாக இஸ்ரேலில் தீவிர வலதுசாரிகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் தீவிர வலதுசாரி முக்கிய தலைவர்கள் ட்ரம்பின் திட்டம் கருத்தில் கொள்ளத்தக்கது என்று கூறினார்கள். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரம்புடனான செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி வழக்கத்துக்கு மாறான யோசனைகளை முன்மொழிந்த போது ட்ரம்ப் சொல்வது சரிதானே என்ற பாவனையில் தலையசைத்தார். ட்ரம்பின் முன்மொழிவு ஆக்கப்பூர்வமான அசல் மற்றும் புதிரான சிந்தனையை காட்டியது என்று நேதன்யாகு குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் இரு நாட்டு தீர்வுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் நேதன்யாகுவின் கடுமையான விமர்சகருமான எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லபீட் ட்ரம்பின் இந்த யோசனையை எதிர்க்கவில்லை, ஆதரிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் பல மேற்கத்திய நாடுகளே ட்ரம்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கனடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி காசா தொடர்பான கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றும் இரு நாடுகளின் தீர்வை அடைவதில் கனடா உறுதியாக இருப்பதாகவும் கூறுகிறார். அவர் மேலும் தெரிவித்த போது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனியர்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய இரு நாடுகளின் தீர்வை அடைவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். காசாவின் ஆட்சியில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல எமது நிலைப்பாடு. காசாவில் இருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வதற்கு மறுப்பது உட்பட பாலஸ்தீனியர்களின் சுயநிர்ணய உரிமையை கனடா முழுமையாக ஆதரிக்கிறது என்று தெரிவித்தார். காசா போர் நிறுத்தத்தின் தற்போதைய கட்டம் இதில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக 33 பணிய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க உள்ளது. இது மார்ச் மாத தொடக்கத்தில் முடிவடைகிறது. இரண்டாம் கட்டம் மேலும் கைதிகளுக்கு ஈடாக மீதமுள்ள 60 அல்லது அதற்கு மேற்பட்ட பணிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஹமாஸ் காசா போருக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இஸ்ரேலிய ராணுவம் முழுவதுமாக வெளியேறாமல் எஞ்சிய பணிய கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளது. இது காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களின் எந்த பலவந்தமான இடமாற்றத்தையும் தடுக்கும். இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் அதிக எண்ணிக்கையிலான பாலஸ்தீனியர்களின் தன்னார்வ வெளியேற்றம் மற்றும் காசாவில் யூத குடியேற்றங்களை மீண்டும் நிறுவுதல் என்பதை ஆதரிக்கிறார். முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் பின் இஸ்ரேல் காசா போரை மீண்டும் தொடங்கவில்லை என்றால் நேதன்யாகுவின் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அவர் அச்சுறுத்தியுள்ளார். அவர் ட்ரம்பின் முன்மொழிவையும் வரவேற்றார். அதே நேரத்தில் யதார்த்தம் என்ன? போர் மீண்டும் தொடங்குவது மீதமுள்ள பணிய கைதிகளின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்திவிடும். அடுத்து காசாவின் பெரும்பகுதியை இன்னமும் கட்டுப்படுத்தும் ஹமாஸை மீண்டும் தொடங்கும் போர் முழுமையாக அகற்றும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ட்ரம்ப் ஒரு பெரிய சாதனையாக சித்தரித்ததை இது செயல் தவிர்க்கும் மற்றும் சவுதி அரேபியாவுடனான எந்த ஒரு இயல்பு நிலையையும் மேலும் தாமதப்படுத்தும். மற்றும் ஒரு வாய்ப்பு உள்ளது. ட்ரம்பின் முன்மொழிவு அவர் விரும்புவதாக கூறும் மத்திய கிழக்கு மெகா ஒப்பந்தத்தை இறுதியில் பாதுகாப்பை இலக்காக கொண்ட பேரம் பேசும் செயற்பாட்டில் ஒரு தொடக்க சூதாட்டமாக இருக்கலாம். கடந்த வாரம்தான் அமெரிக்காவின் 2 பெரிய வர்த்தக பங்காளிகளான கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு எதிரான பெரிய இறக்குமதி வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார். ஆனால் வரி விதிப்பு நடக்கவில்லை. வரி விதிப்பு நடந்திருந்தால் அது அமெரிக்காவுக்குள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் என அமெரிக்க பொருளாதார வல்லுநர்களே எச்சரித்திருந்தார்கள். அது ட்ரம்பின் ஒரு சூதாட்டம். அதே போல ட்ரம்ப் இறுதியில் தனது முன்மொழிவு சூதாட்டத்தின் தன்மைகளை குறைக்கலாம் அல்லது அரபு நாடுகளின் தலைவர்களிடமிருந்து சலுகைகளுக்கு ஈடாக அதை நிறுத்தி வைக்கலாம். அந்த சலுகைகள் ஒருவேளை காசாவின் புனரமைப்பாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலுடன் சவுடியின் இயல்பு நிலையாக இருக்கலாம். சவுடி அறிக்கை அதை நிராகரிப்பதாக தோன்றினாலும் அதுவும் ஒரு சாத்தியம்தான். ட்ரம்ப் செய்வது மிகவும் ரிஸ்கான சூதாட்டம். அதிர்ச்சி விலகும் போது இன்னமும் தெளிவு இருக்கும். அடுத்த வாரம் வெள்ளை மாளிகையில் ஜொர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவை ட்ரம்ப் சந்திக்கும் போது ட்ரம்பின் மனதில் இருப்பதை ஜொர்டான் மன்னர் ஓரளவுக்கு புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம்.